The true greatness is not in crown but in towels என்று சொல்லப்படக்கூடிய அந்த அளவுக்கு நாம ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மார்க்கு 10வது அதிகாரத்திலே சீடர்களுக்கும் இயேசுவுக்கும் மத்தியிலே ஒரு சுவையான உரையாடல் நடைபெறும். அது என்னன்னா, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் வந்து, நாங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறோம் இயேசுவே, நீங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்கன்னு கேட்டா, நீங்க மகிமையில போகும்போது உங்களுடைய வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் நாங்க உட்காரணும்னு சொல்லி கேட்கிறோம்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் குடிக்கிற பானத்தையும் நான் போகக்கூடிய ஸ்நானத்தையும் உங்களால போக முடியுமான்னு கேட்கும்போது எங்களால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அது என்னுடைய சித்தம் அல்ல என்று சொல்லிட்டு அதை பார்த்ததுமே, இவங்க இந்த மாதிரி கேட்கறத பார்த்ததுமே மற்றவங்கள்லாம், மற்ற சீடர்கள்லாம் கோபம் கொள்றாங்க. கோபம் கொண்ட பிறகு கூட ஆண்டவர் சொல்லி தரக்கூடிய ஒரு அழகான the heart of the gospel என்று சொன்னால் அது மிகையாகாது. அதாவது இந்த நற்செய்தியோட இருதயம் அது இயேசு கிறிஸ்துவின் இருதயமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறதை கேளுங்கள். அவர் சொல்றாரு 45வது வசனத்திலே, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர் he came to serve, not to be served என்று சொல்லுகிறார். முதல் காரியம் இயேசு கிறிஸ்து கற்பிக்கின்றது, நாம ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கின்றோம் என்று சொல்லி, நாம ஊழியம் கொள்வதற்காக. இன்றைக்கு இந்த கட் அவுட் கலாச்சாரத்தில எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவங்கள உபசரிக்க வேண்டும், முறவாசல் பண்றதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. ஆண்டவருடைய வார்த்தை ஏந்தி சென்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், சர்வ் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவே பாதங்களை கழுவினார். The true greatness is not in crown but in towels என்று சொல்லப்படக்கூடிய அந்த அளவுக்கு நாம ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம எனக்கு எல்லாரும் கனப்படுத்தணும், என்ன கௌரவப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்பல, தன்னை கௌரவப்படுத்துவதற்கு கூட விரும்பல. ஆண்டவர் தாழ்மையை கற்றுக் கொடுக்கின்றார். நாமும் தாழ்மையாக இருந்து மற்றவர்களுக்கு சேவை புரியும் பொழுது ஆண்டவருக்கே சேவை புரிகிறதை போல இருக்கின்றது பிரியமானவர்களே. ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் உங்களை மீட்கும் பொருளாக என் ஜீவனையே கொடுத்தேன். That is the reflection of love என்று பார்க்கின்றோம். திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லிக் கொடுக்கின்றார், அந்த சிலுவை என்னை ஒரு அன்பின் அடையாளமாக இருக்கின்றது என்று சொல்லி. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது, are we here to serve or to be served? Are we here to love or always keep taking? அதாவது வாங்கி கொண்டே இருக்கணுமா, இல்ல கொடுத்து கொண்டு இருக்கின்றோமா? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே இறங்குகிறான் என்கிற சத்தியத்தோடு நாம் சேவையோடு கூட, சேவை மனப்பான்மையோடு கூட கர்த்தருக்காய் சேவிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல அவருக்காய் ஜீவிப்போம், அவருடைய அன்பை பிரதிபலிப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்க கர்த்தாவே ஊழியம் செய்யவும் ஊழியம் கொள்ளும்படி அல்ல, மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தவும் எங்களை ஒப்படைக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.